பண்டிகை வர இன்னும் 2 நாட்கள்தான். அந்த வீட்டில் பெரிய வசதி எதுவும் இல்லை. கணவன் தினக்கூலி வேலை, வரும் பணம் வீட்டுச் செலவுக்கே சரியாக இருந்தது. அன்று மாலை டிவியில புது சேலை விளம்பரம் பார்த்து கொண்டிருந்த மனைவி ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்துவிட்டு, இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு என்று மட்டும் சொல்லி சிரித்தாள். ஆனா அந்த சிரிப்புக்குள் இருந்த ஆசையை கணவன் கவனித்துவிட்டான். இரவு தூங்கும்போது அவள் தூங்கிட்டாளா என்று பார்த்துவிட்டு அவன் மெதுவாக பழைய பெட்டியை திறந்தான். அதுக்குள் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்த பழைய வாட்ச், அவன் அப்பா நினைவாக கொடுத்தது. ஒரு நிமிடம் அதை பார்த்து கொண்டே இருந்தான். ஆனா அடுத்த நொடி அவ சிரிப்பு இதைவிட பெரியது என்று மனசுக்குள் சொல்லிக் கொண்டான். மறுநாள் காலை அந்த வாட்சை விற்று அவளுக்கு பிடித்த நிறத்தில் ஒரு அழகான சேலை வாங்கி வந்தான். வீட்டுக்கு வந்து அந்த கவரை அவளிடம் கொடுத்ததும், இது என்ன என்று ஆச்சரியமாக கேட்டாள். சேலையை பார்த்த உடனே அவளின் கண்கள் கலங்கிவிட்டது. பணம் இல்லன்னு சொன்னீங்களே, எப்படி வாங்கினீங்க என்று கேட்டாள். அவன் சிரித்துக்கொண்டு, நீ ஒரு நாள் ஆசைப்பட்டதை கூட நிறைவேற்ற முடியலனா? நான் கணவனா இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல என்றான். அந்த நிமிஷம் அவளுக்கு அந்த சேலை விட அவனின் அன்புதான் விலைமதிப்பில்லாத செல்வமாக தோன்றியது. கருத்து: உண்மையான அன்பு வசதியில் இல்ல, தியாகத்தில் தெரியும்.